தமிழ்நாட்டின் ஒரு நாள் முதல்வராக கமலஹாசன் வரணும் அப்படின்னு அல்போன்ஸ் புத்திரன் விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. மலையாள ரசிகர்கள் மட்டுமல்லாது தமிழ் ரசிகர்களையும் கவர்ந்த பிரேமம் படத்தை இயக்குனவர் தான் அல்போன்ஸ் புத்திரன். நிவின் பாலி, சாய் பல்லவி நடிச்ச இந்த படம் சென்னையில மட்டும் 225 நாட்கள் ஓடிச்சு. ஒரு மலையாள படம் தமிழ்ல இத்தனை நாட்கள் ஓடினது கடந்த சில வருடங்கள்ல இதுதான் முதல் முறை. நிவின் பாலி, நஸ்ரியா நடிச்ச நேரம் படத்தை இயக்குனதும் இவர் தான். கமலஹாசன் தமிழகத்தின் ஒரு நாள் முதல்வராக இருந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு இவர் தெரிவிச்சிருக்காரு. சங்கர் இயக்கத்துல வெளியான முதல்வன் படத்துல ஒரு நாள் முதல்வராக இருந்து அர்ஜுன் பிரச்சனைகளை தீர்க்கிறது போல கமலும் தன்னுடைய வித்தியாசமான அணுகுமுறையால தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அல்போன்ஸ் புத்திரன். சமீப காலமாகவே சமுதாய சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறதுல கமலஹாசன் முதல் ஆளாக இருக்கிறாரு. ட்விட்டர் மூலமா தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப போல்டாக தெரிவிச்ச வண்ணம் இருந்தாரு. அதன் மூலமா இளைஞர்களும் மக்களும் கமலஹாசனை அரசியல் ரீதியாக ரொம்பவும் விரும்ப ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அல்போன்ஸ் புத்திரனுடைய இந்த கருத்து ஏற்புடையதாகத்தான் இருக்கும். உண்மை தவிர இந்த மேடையில் வேற எதையும் பேச மாட்டேன். பிக் பாஸ் பைத்தியக்கார மாதிரி இருக்கு தமிழ்நாடு. அரசாங்கம் ரோடு போடணும், யாரையோ போட்டு நீ பணம் கட்டிட்டே இருந்தா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்றீங்க? மாநில அரசுக்கு உரிமையா இல்ல. மாநில அரசு எதுக்கு இருக்குதுன்னே தெரியல. டாஸ்மாக் சரக்கு மற்றும் சேவை வரி தானே இது. அவன் சரக்குக்கு ஒத்த பைசா கிடையாது. ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஒத்த பைசா ஜிஎஸ்டி கிடையாது.